ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிந்துவெளி நாகரிகம் டாபிக் 9ஆம் வகுப்பில் இருக்க 2வது லெசன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி சம் டாபிக்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஒமிட் பண்ணிடலாம். ஸோ அதெல்லாம் தேவையில்லை. இப்போ நம்ம சிந்துவெளி நாகரிகம் 2.5 27வது பேஜில் இருக்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹரப்பா நாகரிகம் என்றும் அழைக்கப்படும் சிந்துவெளி நாகரிகம் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் சுமார் 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள் பரவி இருந்தது. இந்த 1.3 மில்லியன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேற்கே பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் உள்ள சுட்காஜன். ஸோ இது நம்ம மேப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் பாருங்கள், ரெட் கலரில் பண்ணி வச்சுருக்கேன் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வடக்கில் ஷோர்டுகை, இது ஆப்கானிஸ்தானில் இருக்குது. அடுத்ததாக மேற்கு பாகிஸ்தான் ஈரானில் உள்ள சுட்காஜன். ஸோ மேற்கில் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் சுட்காஜன் அப்படிங்கிற பிளேஸில் ஈரானில் இருக்குது. ஓகேவா? ஸோ ஈரானில் இருக்க சுட்காஜன் அப்படிங்கிற பகுதியில் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா தெற்கில் பார்த்திங்கன்னா டைமாபாத் மகாராஷ்டிராவில் இந்தியாவில் இருக்குது. ஓகேவா? ஸோ தெற்கில் மகாராஷ்டிரா இந்தியாவில் இருக்குது. அடுத்ததாக கிழக்கில் பார்த்திங்கன்னா ஆலம்கீர்பூர் உத்தரப்பிரதேசம் இந்தியாவில் இருக்குது. ஸோ இந்த பரப்பில் தான் ஹரப்பா நாகரிகத்திற்கான பல சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஹரப்பா பஞ்சாப் பாகிஸ்தான், இதுவுமே நம்ம மேப்பில் பார்த்துடலாம். ஸோ மேப்பில் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஹரப்பா அப்படிங்கிறது எங்கே இருக்குது பாருங்கள். ஹரப்பா பஞ்சாபில் பாகிஸ்தானில் இருக்குது. ஸோ இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இருக்குது. அடுத்ததாக ராஜஸ்தான் காளிபங்கன் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ காளிபங்கன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ராஜஸ்தானில் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்தியாவில் இந்த இடத்துல இருக்குது. அடுத்ததாக மொஹஞ்சதாரோ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதே பாகிஸ்தானில் சிந்து பகுதியில் இருக்குது. ஓகேவா? சிந்து பகுதியில் பாகிஸ்தானில் இருக்குது. அதே மாதிரி லோத்தல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இந்தியாவில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல குஜராத்தில் இந்தியாவில் இருக்குது லோத்தல் அப்படிங்கிற ஏரியா. அடுத்தது பார்த்திங்கன்னா ராஹிகரி அப்படிங்கிறது ஹரியானாவில் இந்தியாவில் இருக்குது. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா சுர்கோடட்டா அப்படிங்கிறது குஜராத்தில் இந்தியாவில் இருக்குது. இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ குஜராத்தில் இந்தியாவில் இருக்குது. ஸோ இதுதான் பாருங்கள் பெரிய குளம். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பெரிய குளம் மொஹஞ்சதாரோவில் உள்ள மாபெரும் குளியல் குளம் ஒரு முக்கியமான கட்டுமானமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இக்குளத்தின் அருகே நன்கு தளமிடப்பட்ட பல அறைகள் உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடை மாற்றுவதற்கான அறைகள் பக்கத்துலேயே இருந்ததாக சொல்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா 4 பக்கமுமே இது பாருங்கள் பார்த்தா தெரியும் படிக்கட்டுகள் அமைத்திருக்காங்க உள்ளே போகிறதுக்காக. ஓகேவா? தண்ணீர் சேகரிக்கிறதுக்காக கீழே பூசப்பட்டதாக இருக்குது. ஸோ அதை நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஸோ இது பாருங்கள், மொஹஞ்சதாரோவில் கிடைத்துள்ள ஒரு சிலை பூசாரி அரசன் என்று அடையாளம் காட்டப்படுகிறதா சொல்கிறாங்க. ஸோ பாக்ஸ் கண்டென்ட் பாருங்கள். ஹரப்பா தான் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் என்பதால் சிந்துவெளி நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் என்றும் அழைக்கப்படுகிறது. நம்ம மேப்லேயே பார்த்துருப்போம், ஹரப்பாவும் சிந்துவுமே பக்கத்தில் இருக்கும். பட் இருந்தாலும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்டது எதுன்னு பார்த்திங்கன்னா ஹரப்பா கண்டுபிடிச்சதுனால இது சிந்துவெளி நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் என்றும் அழைக்கப்படுறதா சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாகரிகம் சிந்து நதிக்கு அப்பாலும் பரவியுள்ளதால் சிந்து சமவெளி நாகரிகம் என்று முன்னர் அழைக்கப்பட்டதற்கு மாறாக ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுறதா சொல்கிறாங்க. அடுத்ததாக ஹரப்பா மக்கள் வேளாண்மையில் ஈடுபட்டனர். ஸோ வேளாண்மை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஹரப்பா மக்கள் எந்த தொழிலில் முதன்மையாக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மையில் முதன்மையாக இருந்தாங்க. ஸோ அடுத்த இரட்டை சாகுபடி முறையையும் அவர்கள் கடைபிடித்ததாக சொல்கிறாங்க. அவர்கள் கோதுமை பார்லி மற்றும் பலவிதமான திணை வகைகளை பயிரிட்டிருக்காங்க. ஸோ அடுத்ததாக இரட்டை சாகுபடி முறை என்பது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா யானை உள்ளிட்ட பல விலங்குகள் பற்றி அறிந்திருக்கிறாங்க. ஆனால் குதிரைகளை மட்டும் பயன்படுத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹரப்பாவின் மாடுகள் ஜெபு என்று அழைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது எதுன்னு பார்த்திங்கன்னா குதிரைகள் பயன்படுத்தவில்லை, ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வகை மாட்டின் இனம் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஜெபு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக சிந்துவெளி முத்திரைகளில் இவ்வகையான பெரிய காளை உருவம் பரவலாக காணப்பட்டதாக சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக ஹரப்பா மக்கள் ஓவியங்கள் தீட்டப்பட்ட மண்பாண்டங்களை பயன்படுத்தினார்கள். மண்பாண்டங்கள் ஆழமான சிவப்பு வண்ணம் பூசப்பட்டு கருப்பு நிற ஓவியங்கள் தீட்டப்பட்டவையாக இருக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு வண்ணம், ஆழமான சிவப்பு வண்ணம் என்பது முக்கியமானது. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கொஸ்டின்ஸ்.
சிஎஸ் வடிவ ஜாடிகள், தட்டுகள், சிறு தட்டுகள், கிண்ணங்கள், பானைகள் என்று பலவிதமான மண்பாண்டங்களை செய்திருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்ததாக ஹரப்பா பண்பாட்டு மக்கள் செட் என்ற சிலிக்கா கல்வகையில் செய்த பிளேடுகள், கத்திகள், செம்பு பொருட்கள், எலும்பாலும் தந்தத்தாலும் செய்யப்பட்ட கருவிகள் ஆகியவற்றை பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் இரும்பின் பயனை அவர்கள் அறியவில்லை என்பது முக்கியமான ஒரு கேள்வியாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பாருங்கள், எந்த வகையான சிலிக்கா கல்வகையில் பார்த்தீங்கன்னா செட் என்ற சிலிக்கா கல்வகையில் செய்த பிளேடுகள். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இவங்க இரும்பின் பயனை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அடுத்ததாக ஸோ பாருங்கள், மொஹஞ்சதாரோவில் கிடைத்துள்ள நடனமாடும் பெண்ணின் சிலை அவர்களுக்கு மெழுகு அச்சில் உலோகத்தை ஊற்றி சிலை பார்க்கும் லார்ட்ஸ் வேக்ஸ் அப்படிங்கிற தொழில்நுட்பம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது அப்படிங்கிறத இது காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பாருங்கள், ரோஹ்ரி ஹேட் என்பவை பாகிஸ்தானில் உள்ள ரோஹ்ரி என்ற பகுதியிலிருந்து பெறப்பட்ட செட் மூலப்பொருட்களை குறிக்கிறதா சொல்கிறாங்க. இவை ஹரப்பா மக்களால் கூர் ஆயுதங்களை உருவாக்க பயன்படுத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. ஹரப்பா மக்கள் கல் மற்றும் வெண்கலத்திலான ஆயுதங்களை பயன்படுத்தியிருக்கிறதா சொல்கிறாங்க. இது ஒரு முக்கியமான கேள்வி எதுன்னு பார்த்தீங்கன்னா செட் மூலப்பொருட்கள் என்பது முக்கியமானது. அடுத்தது கல் மற்றும் வெண்கலத்திலான ஆயுதங்களை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமானது. ஸோ ஆடை அணிகலன்களை பொறுத்த வரைக்கும் ஹரப்பா பண்பாட்டு மக்கள் பருத்தி மற்றும் பட்டு, கம்பளி, ஸோ இதெல்லாமே அவங்க தெரிஞ்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்ததாக பாருங்கள், செம்பு மற்றும் தங்கத்தினாலான அணிகலன்களை செய்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக இவற்றை அவர்கள் மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி செய்திருக்காங்க. ஸோ மெசபடோமியா கூட அவங்களுக்கு நிறைய வணிக தொடர்பு இருந்திருக்கதா சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி அது. அடுத்ததாக யூனிஃபார்ம் ஆவணங்கள் மெசபடோமியாவிற்கும் ஹரப்பர்களுக்கும் இடையே இருந்த வணிக தொடர்பை வெளிப்படுத்துகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. யூனிஃபார்ம் எழுத்துக்களில் காணப்படும் மெழுகா என்ற குறிப்பு சிந்து பகுதியை குறிப்பதாக சொல்கிறாங்க. ஸோ இது கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூனிஃபார்ம் எழுத்துக்களில் காணப்படும் மெழுகா என்ற குறிப்பு எந்த பகுதியை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ சிந்து பகுதி என்பது சரியான விடை அப்படின்னு சொல்லிட்டு போடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பைனரி பற்றி தெரிந்திருந்ததை காட்டுது. பைனரி அப்படின்னா என்னென்னு பாருங்கள், எடைகளுடைய விகிதம். அவங்க பார்த்தீங்கன்னா எடைகள் பற்றி நல்லா அறிந்திருக்காங்க. ஸோ எடைகள் செட் எடைகள் அவங்க கிடச்சிருக்கதா, கனசதுரமான செட் எடைகள் கிடைச்சிருக்கதா சொல்கிறாங்க. தராசுகளுக்கான செம்பு தட்டுகள் கிடச்சிருக்கதா சொல்கிறாங்க. எடைகள் ஈரடிமான எண்முறைனா என்னென்னு பாருங்கள், விகிதம் 1:2:4. ஸோ இந்த மாதிரி ஈரடிமான முறையில் அவங்க 2 மடங்காக அதிகரிச்சிருக்கதா சொல்கிறாங்க. அடுத்ததாக முத்திரைகள் எழுத்துருக்கள் பார்த்தீங்கன்னா ஹரப்பா பண்பாட்டு பகுதிகளில் நுரைக்கல், செம்பு, சுடுமண், தந்தம் ஆகியவற்றால் செய்யப்பட்ட முத்திரைகள் கிடச்சிருக்கதா சொல்கிறாங்க. அடுத்ததாக சுமார் 5000 சிறு எழுத்து தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா எழுத்துக்கள் இதுவரைக்கும் வாசிக்கப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க எழுதியிருக்க எழுத்துக்கள் அவங்க இன்னுமே அனலைஸ் பண்ண முடியல, தெரியலை அப்படின்றதுக்காக இன்னுமே வாசிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சுமார் 5000 சிறு எழுத்து தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. சில அறிஞர்கள் இவை திராவிட மொழியின என்று உறுதியாக கருதுகிறார்கள். சிந்துவெளி நாகரிகமே இந்திய பண்பாட்டு உருவாக்கத்திற்கான அடித்தளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது திராவிட மொழியினமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அறிஞர்கள் கருதுகிறாங்க. அடுத்ததாக பாருங்கள், மாக்களில் செய்யப்பட்ட மதகுர அல்லது அரசின் செம்பில் வார்க்கப்பட்ட நடனமாடும் பெண் சிலை இரண்டும் மொஹஞ்சதாரோவில் கிடச்சிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ எந்த ரெண்டுன்னு பாருங்கள், ரொம்ப முக்கியமான கேள்வி இது. மதகுரு அல்லது அரசன், செம்பில் வார்க்கப்பட்ட நடனமாடும் பெண் சிலை, இந்த இரண்டுமே மொஹஞ்சதாரோவில் கிடச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிந்துவெளி மக்கள் இயற்கையை வழிபட்டதாக சொல்கிறாங்க. அரச மரத்தை வழிபட்டாங்க. சில பெண் தெய்வத்தை களிமண் சிலைகளால் செய்யப்பட்ட பெண் தெய்வங்களை வழிபட்டதாக சொல்கிறாங்க. ஸோ பெண்ணை அந்த காலத்தில் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணாங்க. அண்ட் பெண்ணை நல்ல பொசிஷனில் மதித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காலிபங்களில் நெருப்பு குண்டங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க. இறந்தவர்களை புதைப்பது அப்படிங்கிறது வழக்கத்தில் இருந்திருக்குது. ஸோ அடுத்ததாக இறந்தவர்களை எரிக்கும் வழக்கம் இருந்ததற்கான சான்றுகள் அரிதாக தான் கிடச்சிருக்கதா சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஆனால் புதைக்கிற பழக்கம் கண்டிப்பாக அதில் அவங்களுக்கிட்ட இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்துவெளி கீழ்கண்டவாறு பிரிக்கப்படுறதா சொல்கிறாங்க. பொதாண்டிற்கு முன் 3300 முதல் பொதாண்டிற்கு முன் 2600 வரையான காலகட்டம் தொடக்க ஹரப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது.
பொது ஆண்டிற்கு முன் 2600 முதல் 1900 வரையான காலகட்டம் முகுந்த ஹரப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பிந்தைய ஹரப்பா அப்படிங்கிறது அதாவது பொது ஆண்டிற்கு முன் 1700 வரை நீடித்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொறுத்துகளை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து இந்த தொடக்க கால ஹரப்பா எப்படி எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷத்தில் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்ததாக பாருங்கள், சிந்துவெளி நாகரிகத்தின் வீழ்ச்சி. சுமார் கிமு பொது ஆண்டிற்கு முன் 1900 சிந்துவெளி நாகரிகம் வீழ்ச்சி பெற தொடங்கியது. காரணங்கள் பார்த்தீங்கன்னா பருவநிலை மாற்றமாக இருக்கலாம், அவங்க ஆற்றங்கரையில் வசித்ததுனால வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து நதியினுடைய வறட்சியாக இருக்கலாம். ஸோ அந்நிய படையெடுப்புகள் காரணமாக இருக்கலாம், வெள்ளப்பெருக்கு, வணிகத்தில் வீழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா வணிகத்தில் வீழ்ச்சி எப்படி ஏற்பட்டிருக்குன்னா அவங்க ரொம்ப வசதியாக இருந்தாங்க. ஸோ வசதியாக இருக்கும்போது நிறைய செல்வங்கள் வந்து இழந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ரீசன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சிந்துவெளி நாகரிகம் முற்றிலுமாக அழிந்து விடவில்லை, அது கிராம பண்பாடாக இந்தியாவில் தொடர்ந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா எழுத்துக்கள் வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கமாக எழுதப்பட்டுள்ளன. இது ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எழுத்துக்கள் வலப்பக்கத்திலேருந்து இடப்பக்கத்தில் தான் எழுதப்பட்டிருக்கு. ஸோ நம்ம எப்படி இப்போ ரைட் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக கணினி மூலம் பகுப்பாய்வு செய்த ரஷ்ய அறிஞர் யூரி நொரோசோ சிந்துவெளி எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தை வரிசையை பெற்றுள்ளதா சொல்கிறாங்க. சிந்துவெளி நாகரிகம் குறித்து விரிவான ஆய்வு செய்துள்ள அறிஞரான ஐராவதம் மகாதேவன் ஹரப்பா மொழியின் மூலவேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதாக நாம் காணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ரொம்ப முக்கியமான கேள்வி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐராவதம் மகாதேவன் ஹரப்பா மொழியின் மூலவேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்ததாக மயிலாடுதுறையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கோடாரியில் உள்ள குறியீடுகள் சிந்துவெளியில் கண்டெடுக்கப்பட்டவையில் உள்ள குறியீடுகளை ஒத்திருக்கதா சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐராவதம் மகாதேவன் சொல்கிறாரு. அருகில் மேல பெரும்பள்ளம் என்னும் இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட பானைகளில் உள்ள அம்பு போன்ற குறியீடுகள் மொஹஞ்சதரோவில் கண்டெடுக்கப்பட்ட லட்சணைகள் போன்று உள்ளன. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதனோட ஒலிப்பு முறை மீன். ஸோ வந்து விண்மீனாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பசுமீன் அப்படிங்கிறது பச்சை விண்மீன் புதன் கிரகமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இது வந்து பொறுத்துக அப்படிங்கிறதுலையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ மேய்மை மீன் அப்படிங்கிறது கருப்பு விண்மீன் சனி கிரகமாக சொல்கிறாங்க. வெள்ளி மீன் அப்படிங்கிறது வெள்ளி கிரகமாக சொல்கிறாங்க. வெண்மை விண்மீனாக இருக்கலாம். அடுத்ததாக பொட்டு மீன் அப்படிங்கிறது சிகப்பு மீன் கெண்டை சிகப்பு விண்மீன் ரோஹிணியாக இருக்கலாம். அடுத்ததாக எழுமீன் அப்படிங்கிறது 7 விண்மீன்கள் சப்த ரிஷி மண்டலம். அருமீன் அப்படிங்கிறது 6 விண்மீன்கள் கார்த்திகையாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. மும்மீன் அப்படிங்கிறது மிருக சிரீஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோதான் அதில் இருக்குது, ரொம்ப முக்கியமானது அது கிடையாது. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா வரலாற்று அறிஞர் பர்போலாவின் கருத்துப்படி சிந்துவெளி எழுத்துக்களின் குறியீடுகள் திராவிட ஒற்றை குறிப்பு வேர்களுடன் ஒத்துப்போகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது லாஸ்ட்டில் இருந்தாலுமே இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ வரலாற்று அறிஞர் பர்போலாவின் கருத்துப்படி சிந்துவெளி எழுத்துக்களின் குறியீடுகள் திராவிட ஒற்றை குறிப்பு வேர்களுடன் ஒத்து போகிறதா சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட்டை பாருங்கள், சிந்துவெளி நாகரிகம் புதிய தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை பயன்படுத்தி பல வகையான நுகர் பண்டங்களை தயாரித்தனர். அது மேற்காசியாவுடன் பண்பாட்டு தொடர்புகளை கொண்டிருந்தது. ஸோ இது ரொம்ப முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா மேற்காசியாவுடன் பண்பாட்டு தொடர்புகளை கொண்டிருந்தது அப்படிங்கிறது தான் முக்கியமானது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சரியான விடையை தேர்வு செய்க. சொற்களை படங்கள் மூலம் உணர்த்தும் குறியீட்டு முறையை டேஷ் என்கிறோம் கேட்டிருக்காங்க. சித்திர எழுத்து என்பது சரியான விடை. ஸோ அடுத்ததாக ஹரப்பா மக்கள் டேஷ் பற்றி அறிந்திருக்கவில்லை. இந்த இயர் கேட்ட கொஸ்டின். ஆப்ஷன் ஆ குதிரை மற்றும் இரும்பு என்பது சரியான விடை. அடுத்ததாக ஹரப்பா மக்கள் டேஷ் பற்றி அறிந்திருக்கவில்லை, குதிரை மற்றும் இரும்பு என்பது சரியான விடை. இந்த இயர் கேட்ட கொஸ்டின் அது. சிந்துவெளி மக்கள் இழந்த மெழுகு முறையை அறிந்திருந்தார்கள் என்பதை தெரிவிக்கும் வெண்கல சிலை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ நடனம் ஆடும் பெண். அடுத்ததாக 6வது கேள்வி பாருங்கள். ஆப்ஷன் 4 சரி. பாபிலோனிய அரசரான ஹம்முகுராபி பெரும் சட்ட வல்லுநர் ஆவார். ஸோ இது ரொம்ப முக்கியமானது கிடையாது, ஏன்னா வந்து இதை சிந்துவெளி நாகரிகத்தை கூட இன்க்ளூட் பண்ணி இல்லை.
அடுத்ததாக 7வது கேள்விக்கு பாருங்கள். தாவோயிசத்தை நிறுவிய மென்சியஸ் என்று சீன மரபு கூறுகிறது. இது ரொம்ப முக்கியமானது கிடையாது. அடுத்தது 8வது கேள்வி பாருங்கள். பின்வருவனவற்றுள் மெசபடோமியாவை சேர்ந்த 4 நாகரிகங்களின் சரியான காலவரிசை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் இ சுமேரியர்கள், அக்காடியர்கள், பாபிலோனியர்கள், அசிரியர்கள். அடுத்ததா 9வது கேள்வி கூற்று பாருங்க. மெசபடோமிய நாகரிகத்தின் அசிரியர்கள் சிந்துவெளி நாகரிகத்தின் சமகாலத்தவர் ஆவர். காரணம் அசிரிய ஆட்சியாளரின் ஆவணம் ஒன்று மெலுகாவிலிருந்து வந்த கப்பல் பற்றி கூறுகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஆ கூற்றும் காரணமும் சரி, ஆனால் கூற்றை காரணம் சரியாக விளக்கவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பாருங்கள். இதில் 2வது கேள்வி கோடிட்ட இடங்களில் எகிப்தியர்கள் தொடக்க காலத்தில் பயன்படுத்திய உருவ எழுத்துக்கள் சார்ந்த முறை இதுன்னு பார்த்தீங்கன்னா சித்திர எழுத்து முறை என்பது சரியான விடை. ஸோ இதில் டைப் பண்ண முடியலை. ஸோ அடுத்த பாருங்கள். 2வது கேள்வி எகிப்தியர்கள் தொடக்க காலத்தில் பயன்படுத்திய உருவ எழுத்துக்கள் சார்ந்த முறை இதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைரோக்ளிபிக் சித்திர எழுத்து முறை என்பது சரியான விடை. ஸோ சித்திர எழுத்து முறை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹைரோக்ளிபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 5வது கேள்வி பாருங்கள். ஹரப்பா நாகரிகம் நிலவிய இடங்களில் கண்டெடுக்கப்பட்ட பானைகளின் மீதுள்ள சுடுமண் உருவங்களும் ஓவியங்களும் அவர்களின் கலைத்திறனை உணர்த்துகின்றன என்பது சரியான விடை. அடுத்ததாக சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஆ யூனிஃபார்ம் குறிப்புகள் கில்காமேஷ் காவியத்துடன் தொடர்புடையவை என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்கள். ஸோ இதெல்லாம் முக்கியமானது கிடையாது. பெருங்குளம் என்பது மொஹஞ்சதாரோ, இது நம்மளுக்கு தெரியும். அவ்வளோதான் கைஸ், நம்ம 9th சோஷியல் முடிச்சிட்டோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வேர் டு ஸ்டடி ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஆல்.